தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள் எல்லாம் எப்படி விரதம் இருக்க முடியும்? அதாவது நிர்ஜலமா இருக்கணும்னு சொல்லுவா. நிர்ஜலம் சொன்னா நமக்கு ஜலம்னா தெரியும், தீர்த்தம். இந்த நேயர் கேட்டு இருப்பது போல் நிர்ஜலமாக விரதம் இருக்க வேண்டும், தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஏகாதசி விரதத்தினை பற்றி சொல்லுவார்கள். நிர்ஜலமா இருந்தாதான் ஏகாதசி விரதத்திற்கு பரிபூர்ணமான ஒரு நன்மை என்பது கிடைக்கும், பலன் என்பது கிடைக்கும். ஒரு நோயாளியாக இருப்பவர், நோய்வாய்ப்பட்டிருப்பவராகட்டும், அல்லது வயது முதிர்ந்த வயதான முதியவர்களாகட்டும், இவர்களெல்லாம் எப்படி அதுபோல் விரதத்தினை மேற்கொள்ள முடியும்னு கேட்டிருக்காரு இல்லையா? அதற்கும் நம்முடைய சாஸ்திரமானது தெளிவாகவே விளக்கம் அளிக்கிறது. எப்படி இருக்கணும்னு சொன்னா, வியக்திக்கு தகுந்தாற் போல், வியக்தி அப்படின்னு சொன்னா அந்த மனிதருக்கு தகுந்தாற் போல் சாஸ்திரமானது அந்த இடத்திலே விட்டு கொடுத்து செல்கிறது. இப்படித்தான் என்று சொல்லவில்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உடல் பலம் மிக்கவர்களுக்கு மட்டும்தான் இதுபோல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கா. விரதம்னு சொன்னா என்ன? முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லையே. விரதம்னு சொன்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதம் இல்லை. மன கட்டுப்பாடு, மன உறுதி, மனதிலே ஒரு கட்டுப்பாடோடு, மனதிலே ஒரு உறுதியோடு இறைவனின் பால் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருப்பது மட்டுமே அந்த விரதம் என்பது.